நிலா மனசுல சோழன் இருக்காரா? இல்லையான்னு அவங்களும் குழம்பி, நம்மளையும் குழப்பி வச்சுட்ருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாத்தரலாம். நம்ம சேரன் வந்து நிலா கிட்ட எவ்வளவோ அட்வைஸ் பண்றாரு. "நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கும்பா. என்னதான் இருந்தாலும் சோழன் வந்து என்னோட தம்பி. அவனுக்கு உன்னைய மாதிரி ஒரு தங்கமான மனைவி அமைஞ்சா எனக்கு சந்தோஷம் தானே! நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தேன் எங்க வீடே நல்லா சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. பட் நிலா வந்து பெருசா எதுவும் எடுத்துக்கிற மாரி தெரியல. அப்பப்போ வந்து சோழன் பேசும்போது நிலா கோவப்படுற மாதிரியும், ஒரு காதல் இருக்கிற மாதிரியும் தான் காட்டுறாங்க. ஆனா, சில டைம்ஸ் வந்துட்டு பரவால்ல சோழன பிரிஞ்சு போறது தான் சரி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன். அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ சோழன் வந்து நம்ம எடுத்தது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, அவர் தலையிலேயே அவர் மண்ண வாரி போட்டுக்கிட்ட மாரி தான். இப்ப என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ராகவ் வந்துட்டு அ அடுத்ததா உள்ள வரப்போறாரு. அதாவது ராகவ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலா கிட்ட உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லுங்க ராகவ் என்ன பேச போறீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல நாளைக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ட வந்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க. அதனால சின்னதா ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நம்ம வந்து நான் அட்டெண்ட் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் பேச போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே. கண்டிப்பா நீங்க வந்து சொல்லுங்க." அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேஷுவலா விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுநாள் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆனதுக்கு ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி குடுக்குறாங்க. நிலா வந்து சொல்லிர்றாங்க வீட்ல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நான் வர்றதுக்கு. ஆஃபீஸ்ல வந்து ஒரு பார்ட்டி குடுக்குறாங்க. இந்த மாரி ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுனால, ஓகே ஆனதுனால, எங்க பாஸ் வந்து எங்களுக்கு வந்து ட்ரீட் குடுக்குறாங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு, மறுநாள் வந்துட்டு நிலா வந்து கிளம்பி போறாங்க. பார்ட்டிக்கு போகும்போது, அங்க நம்ம ராகவ் சொன்ன ஹோட்டலுக்கு தான் போறாங்க. அங்க வேற யாருமே இல்ல. "என்ன ராகவ், நீங்க வந்து எல்லாரையும் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் இன்வைட் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ராகவ் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "ஆமா, இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணது நீங்க தான். அதனால உங்களுக்கு தான் வந்து இந்த பார்ட்டி குடுக்கலாம்னு நெனச்சேன். உங்ககிட்ட நான் சொன்னா நீங்க வருவீங்களா? வாங்க ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி வைக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள மட்டும் தனியா கூப்பிட்டுருந்தா நீங்க வந்திருப்பீங்களா? வேண்டான்னு தான் சொல்லியிருப்பீங்க. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி தான் நிலா நான் வந்து உங்கள மட்டும் கூப்பிட்டுருக்கேன். எல்லாரையும் கூப்பிட தான் சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு வந்து இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. ஐயோ! இவர் என்ன இப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ராகவ் இப்படி போய் சொல்ட்டீங்க? சரி, இதுல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே இருந்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்படிலாம் இருக்கிறது சரிப்பட்டு வராது." அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கருந்து கிளம்புறதுக்கு பார்க்குறாங்க. அப்ப ராகவ் இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் நிலா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சொல்லுங்க ராகவ். நான் நீங்க பண்ணது தப்பு. ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் சொல்லணும்ல. இது எனக்கு அப்படி ஒண்ணும் பெரிய சர்ப்ரைஸாவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட உழைப்புல அவங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி ஓகே. சாரி மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் சேர்த்தே ட்ரீட் வச்சுருவோம். பரவாயில்லையா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இப்போ உங்களுக்காக தான் இது அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்க சாப்பிடலாமே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ராகவ், எனக்கு பசிக்கல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சொல்லுங்க. வந்ததுலருந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு" சொல்லும்போது, இந்த ராகவ் என்ன பண்றான் அப்படின்னா, பர்ஸ்ல இருந்துட்டு அதாவது அவங்களோட கையில இருந்து ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. "என்னது ராகவ் இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, இந்த இதில வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டீங்க. அதனால நான் ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் குடுத்தேன். தயவு செஞ்சு இத நீங்க வாங்கிக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ராகவ், எனக்கு அது வேண்டாமே." அப்படின்னு சொல்றாங்க. "அந்த பெர்ஃப்யூம் தான் வேண்டான்னு சொன்னீங்க. இது சின்ன கிஃப்ட் தானே வாங்கிக்கோங்க. உங்களோட ஒர்க்க அப்ரிஷியேட் பண்ணி தான் நான் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பின்னாடியே இந்த ராகவ் என்ன பண்றான், அந்த கிஃப்ட்ட நம்ம நிலா ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு கிஃப்ட்ட குடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிங்க குடுக்குறாங்க. ரிங்க குடுத்துட்டு ராகவ் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. நான் வந்து வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சக்சஸ்க்கு காரணமே நீங்க தான். உங்களோட உழைப்பு தான். அது மட்டும் இல்லாம உங்களோட நாலேட்ஜ் தான் வந்து எனக்கு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்ட வாங்கி குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அதையும் நான் சக்சஸ் பண்ணிட்டேன். நீங்க லைஃப் லாங் என் கூடயே வந்தா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன ராகவ் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்னாச்சு நிலா? நீங்க இப்பயே உங்க முடிவ சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ராகவ் வந்துட்டு ரிங்க காட்டிட்டு நிக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு சோழன் வந்துருவாங்க. ஏன்னா சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இந்த இந்த இடத்துல பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அதனால கரெக்ட்டா அங்க சோழன் வந்துடுறாங்க. நிலா முன்னாடி ராகவ் வந்து மண்டியிட்டு அந்த ரிங்க குடுக்குற மாரி பார்க்கவுமே, அப்படியே சோழனுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் முடியல. சோழன் ஏதாவது நெனச்சுக்குருவானோன்னு பயமா வேற இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, "எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ராகவ்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, "அங்கருந்து நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சோழன் பார்த்துட்டு, "என்னாச்சுங்க?
"என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "யாரையுமே காணோம். பார்ட்டின்னு சொன்னீங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாரையுமே காணோம்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "ஆமா, நானுமே எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃப்பும் இருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா, இங்க என்னைய மட்டும் தான் சர்ப்ரைஸா இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க ராகவ்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு தெரியுங்க. அவன ஆரம்பத்துல இருந்தே நான் நெனச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். அவன் உங்கள வந்து ரொம்ப அதிகமா கேர் பண்ணிட்டு, இது பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் அப்பவே யோசிச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அ நிலா இருந்துட்டு, "எனக்கு நான் என்னைய மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா போயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னமோ ரிங் ஏதோ காட்டுன மாரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, ஏதோ ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ சோழன் இருந்துட்டு, "அதனால என்ன நிலா? நீங்க வந்து ஒருவேள ராகவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பேசாம ராகவையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் என்ன உங்ககிட்ட நான் வந்து மாப்பிள பாருங்கன்னு சொன்னேனா? இல்ல ராகவ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேனா? தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க சோழன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல. ஆனா, எனக்கு பார்க்கும்போது ராகவ் வந்து உங்க மேல ஒரு காதல் இருக்கு. ராகவுக்கு உங்க மேல காதல் இருக்க மாரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவரும் படிச்சிருக்கிறாரு. நீங்களும் 2 பேருமே ஒரே ஃபீல்டுல தான் இருக்கிறீங்க. அதனால நீங்க நெனச்ச மாதிரி பிசினஸ் பண்ணலாம், நல்லா டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆள்னா அது ராகவ் தான். பேசாம நீங்க ராகவையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ராகவ் ராகவ் ஒரு வேள உங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா கோவத்துல வீட்டுக்கு வந்துட்டு இறங்கி போயிர்றாங்க. ஒரு பக்கம் சோழனுக்கு பயங்கரமா வருத்தமாவும் இருக்குது. என்னடா இது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த ராகவ் வந்து நிலா கிட்ட லவ்வ சொல்ட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆரம்பத்துலேருந்தே இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருந்தோம். எப்படி நம்ம லவ்வுக்கு குறுக்க வந்துருவான்னு பார்த்தே கரெக்ட்டா அதே மாரியே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நிலா எதுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்னும் யோசிக்கிறாங்க. நிலாவுக்கு நம்மள பார்த்ததுமே வேகமா அங்கருந்து நிலா வேகமா ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா? தப்பிச்ச புருஷன்னு ஓடியே வந்தா. என்னைய பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுவே எனக்கு தோணுது, கண்டிப்பா நிலாவுக்கு நம்ம மேல தான் காதல் இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிலா போயிட்டு ரூம்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு ராகு இப்படிலாம் பண்ணாங்க? இத நம்ம எப்படி சொல்றது வெளியில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசாம இந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக வேண்டாமா? இல்லன்னா டைரக்ட்டா சொல்லிருவோமா? அப்படிலாம் பல விதத்துல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம சிங்கிள்ன்னு சொன்னது தான் தப்போ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மறுநாள் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது ராகவ் இருந்துட்டு, "சாரி நிலா, நான் உங்ககிட்ட அந்த மாரி பேசியிருக்க கூடாது. ஆனா நான் வந்து உங்கள உண்மையாவே சின்சியரா லவ் பண்றேன். என்னைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு மட்டும் சொல்லிர்றாங்க. "உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட காதல் சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நிலா வந்து ராகவ் கிட்ட லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலா சோழன வந்து கல்யாணம் பண்ணதையும், அ சோழன் தான் புருஷன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நிலா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு முக்கோண காதல் கதைக்கு ஒரு புள்ளி வச்சா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் தான் ராகவ் என்ன பண்றான் அப்படின்னா, அதாவது முழுசாவே சோழன் கிட்ட இருந்து நிலாவ பிரிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு வில்லனா இறங்க போறான். அந்த சோழனை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனத்துல இறங்க போறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.